எங்க போனாலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் சீக்கிரமா முடிச்சீங்கல்ல, அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஓகே ஓகே ஃபாஸ்ட். சரி, இந்த சீசன் எப்படி போச்சு ஐபிஎல் 2024? இந்த சீசனா இந்த சீசன் வந்து சூப்பரா போச்சு. லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். ரொம்ப அழகா இருந்துச்சு. சில விஷயங்கள் நானே கிரேட் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இடத்துல முடிக்க வேண்டிய டீம் கடைசி இடத்துல முடிக்க வச்சிருக்க. இதுல என்ன லாட் ஆஃப் மெமரிஸ்? ஏங்க நீங்க வேணா அப்படியே டேபிள்ல தலைகீழ போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். நைஸ் காமெடி. சரி, அதெல்லாம் விடு. ரோஹித் சர்மா என்ன பண்ண போற? அவரை என்ன பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன். 3 தடவை இம்பாக்ட் பிளேயர் ஆகி நீங்க இந்த லிஸ்ட்டை கேட்டீங்கன்னா அது உங்க மேல தான் தப்பு. சரி, ஓகே. ரோஹித் சர்மா கூட விட்டு தள்ளு. இந்த அவர் T20 விட்டாச்சு. அப்புறம் தான் அவர் தள்ளு விட்டாச்சு. T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க? அவ்வளவுதான். அதுக்கு இனிமே ஒழுங்கா போய் பவுலிங் பண்ணணும். இல்லன்னா என்னதான் பண்ணுவார் ரோஹித் சர்மா. அதனால அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இத பத்தி பர்சனலா கேட்காதீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். அடுத்த சீசன் ஐபிஎல் 2025 அப்பயும் கேப்டன் தானா? அதுக்காக தான் இந்த டீம்ல வந்ததே. பாருங்க என்ன நீங்க டைம் ஆச்சுன்னு இப்ப அர்ஜென்ட்டா மேட்ச் முடிச்சுட்டு ஓடுறக்கம் பாருங்க. சரி, ஓகே. ஃபேஷனபிளான ஆளு. இவர்கிட்ட ஏதாச்சும் கேட்டு நம்மளால பதில் வாங்க முடியாது. ஏதாச்சும் சொல்லணுமா ஆடியன்ஸுக்கு? நிறைய சொன்னோம். நீங்க நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா இல்லாத மும்பை சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க. நான் வழி நடத்துறேன். கண்டிப்பா இந்த வாட்டி 10ஆம் இடத்துல முடிச்சேன். அடுத்த வாட்டி 12 டீம் இருக்குதா? இல்ல 10 தான். இல்ல ஏன்னா 12 டீம் வந்தா 12 இடத்துல முடிப்பேன். அந்த ஆள் இருந்து நீ அங்க தான் முடிச்ச. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வேணா பாருங்க. டெஃபினட்டா வந்து முக்கியமான இடத்துல நான் முடிப்போம். மெகா ஆக்ஷன் வருது. எல்லாரையும் வெளில விடுறோம். நம்ம ரீடைன் பண்ற 4 பிளேயர் மட்டும் யாருன்னு உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஓ, அதுவும் நீதான். ஆமா. இனிமே நான் தான் மேனேஜ்மென்ட். சரி, ஓகே. ஆமா பாருங்க. அப்ப அண்ணன் இழுத்துட்டு வந்துரு உள்ள. தெரிஞ்சு போச்சு. சரி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. குணால் பாண்டியா எல்லாம் டீம் ஆல்ரெடி மும்பைல ஆடும்போது சந்தோஷமா இருந்தீங்கல்ல? இப்ப கடைசி மேட்ச் சந்தோஷமா இருந்தீங்க பார்த்தேன். ஆமா. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என் கூட நிதிஷ். சிட்டி இல்ல, ஹர்திக் பாண்டியாவா மாறி உட்கார்ந்திருக்காரு. அதான் இப்ப எங்க போறீங்கன்னா அர்ஜென்ட்டா டைம்ல ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். பட் ஸ்டில் உண்மையாவே சொல்றேன்டா, ஹர்திக் பாண்டியா இப்படி போறது நம்ம ஜாலி தான் போலக்குடா. ஏன்னா போட்டு மேல ஜாக்கெட் போட்டுட்டு டிஷர்ட்டை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இது ஒன்றும் கம்ஃபர்டபுளா இருக்கு. மதுரை படத்துல விஜய் மாதிரி சூப்பரா இருக்குது. அதெல்லாம் ஓகே. என்ன இதெல்லாம்? இது இல்லாம ஹர்திக் பாண்டியா எங்கேயும் வெளில போறது கிடையாது. இது வாட்டர் பாட்டில் எப்பயுமே அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இது ஹெட்செட் எடுக்கிறப்ப அது எதுக்கு? அது சும்மா இதுல இருந்து சார்ஜ் போயிடுச்சுன்னா இதுல போய் கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி இல்லாம சும்மா ஃபுல்லா ஃபேஷனபிளான இல்ல. ஃளைட்ல வந்து உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். கடைசி மேட்சாச்சும் ஜெயிச்சு டேபிள்ல கொஞ்சமாச்சும் முன்னாடி போயிருவாங்கன்னு நினைச்சேன். இல்லையே, வாய்ப்பே இல்லையே. அடி வாங்கிட்டு இருந்த கேஎல் ராகுல் கிட்டே அடி வாங்கி திரும்ப மேல போறீங்க. அவ்வளவுதான். ஏன்னா வந்து 2 கேப்டனும் வேற டீம் ஆட போறாங்க. அப்ப கூட ரோஹித் சர்மாவா கேஎல் ராகுல் யோசிச்சு பார்த்தேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வேணாம். அதுக்கு ரோஹித் சர்மாவா பெட்டர். அதனால அந்த ரோஹித் சர்மாவை கேஎல் இது பார்த்தேன். சரி கேஎல் நம்ம பையன். அதனால கேஎல் இருந்து போட்டோம். ரோஹித் சர்மாக்கு இந்த மேட்ச் வந்து தோல்வியோட கொடுப்போம்னு சொல்லி தோத்தாச்சு. ஹர்திக் அவ்வளவு வேகமா அவுட் ஆயிட்டு போகும்போது நினைச்சேன் இதெல்லாம். ஆனா நமந்தீர் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அவன் எடுப்பேன் நினைச்சு இந்த அடி அடிச்சுக்கிறான். ஆனா சூப்பரான ஆல்ரவுண்டரா இருக்கார்ல நமந்தீர். உண்மையாவே. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு லோயர் ஆர்டர்ல வந்து பொலன்னு பொழந்தாரு. 28 பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60+ அடிச்சாரு. அவர் அடி. ஆனா அவரே வந்து முன்னாடியே இறங்கி இருந்தாருன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. அது ஹர்திக் பாண்டியாவோட இடம். அதனாலதான் என் இடம் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ரோஹித் சர்மாவை விட்டு எனக்கு என்னமோ நமந்தீர் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாருன்னு தோணுது. அடிக்கிற நீ இருவனை பாத்துக்கிட்டு அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாரு. என் இடத்த பிடிக்க பாக்குற நீ அப்படின்ற டோன்ல இருந்தாரு. பட் ஆனா எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கான மேட்ச் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சா இருந்துச்சு. அதுவும் வான்கேடேல நடந்தது இன்னும் ஸ்பெஷல் தான். முக்கியமான மேட்ச். ஆமா. ஏன்னா இதனால பிளே ஆஃப்ல ரிசல்ட் மாற போகுது. ரிசல்ட் மாறாதுப்பா. எனக்கு சொல்ல நான் ரோஹித் சர்மாவுக்கு வரேன் நானு. சரி. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு வான்கேடேல வந்து ஒரு லாஸ்ட் டான்ஸ். மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டு ஆடுறது இதே கடைசி முறையா இருக்கும் நான் நினைக்கிறேன். எஸ், இத பத்தி நாங்க தனியா வீடியோ அடுத்து போட போறோம். வரப்போகுது, மறக்காம பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கூட செஞ்சுரி போட்டுருவாரோன்னு நினைச்சேன். நானும் நினைச்சேன். நம்ம கேமராமேன் ஒருத்தர் இருக்காரு சந்தோஷ்னு. சொன்னோம் அவுட் ஆயிருவாருன்னாரு. அடுத்த செகண்ட் அவுட். அவ்வளவுதான். பாத்தீங்களா அவர் சொல்றது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் சந்தோஷ்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நடக்கும். என்ன வீடியோவா மாத்திட்டு இருக்கீங்க? மாத்த எல்லா வீடியோ நடக்கும். ரிக்வெஸ்ட் வீடியோவா மாத்திட்டு இருக்கீங்க. டிவோஷனல் வீடியோவா நம்ம மாத்திடுவோம். சரி, ஓகே. லக்னோவோட பேட்டிங் குள்ள வரலாம். இன்னைக்கு லக்னோவோட பேட்டிங் பத்தி சொல்லணும்னா கேப்டன் கேஎல் ராகுலோட பேட்டிங் இன்னமும் ஏன்டா அந்த மனுஷன் அந்த டீம்ல வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 41 பாலுக்கு 55 அடிச்சு. அது எப்படி இந்த இன்னிங்ஸை வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஆடி இருந்தாலோ விராட் கோலி ஆடி இருந்தாலோ அப்படி சொல்ல மாட்டீங்க. கேஎல் ராகுல் ஆடினா மட்டும் தப்பா? திடீர்னு இப்ப கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்றேன் என்ன கதை அது சொல்லு. இல்ல நான் அது கலாய்க்க தான் வந்தேன். அதாவது அவங்க அடிக்கிறது 140 160. சஞ்சீவ் சாம்சன் தம்பி நீ கேஎல் ராகுல் சப்போர்ட் பண்றீங்க. அவர் 500 அடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசி ஒரு 4-5 சீசன் தான் 600 அடிச்சிருக்காரு. 500 அடிக்கலாம் மரியாதை இல்ல. அடிச்சிட்டாரு அவ்வளவுதான். ஆனா நீ அடுத்த கேப்டன் அடியை பாக்கலையே. ஐயோ,
அது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கேப்டன். நான் கூட கேஎல் ராகுல் ஆடும்போது விக்கெட்லாம் போகும்போது ஓகே ஸ்லோ இன்னிங்ஸ் போல வான்கடையில அப்படின்னு தான் நினைச்சேன். நிக்கோலஸ் பூரன் அடிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இல்ல இது கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் அதனால அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு பக்கம் அவர் ஸ்டடி பண்ணதுனால தானே பூரன் அடிச்சாரு. முட்டு கொடுத்துடணும். கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்காக நான் பாப்பேன். சரி சரி ஃபிளைட் வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நயன்தாரா வர கூட வரான்னு இருக்காங்க. அதனால அவ்வளவுதான், டைம் இல்லை, சீக்கிரம் ஃபாஸ்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா பூரானோட அட்டாக்கிங் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்க்கும்போது டெஃபினட்டா நீங்க வந்து அடுத்த வருஷம் அவர் தான் கேப்டனா நீங்க பாப்பீங்க, இதுல இந்த மாட்டு கருத்து கிடையாது. அண்ட் இந்த பக்கம் பவுலிங்ல வந்து பியூஷ் சாவ்லாவும் துஷாராவும் கலக்குன்னு கலக்குனாங்க மும்பை இந்தியன்ஸ். நுவான் துஷாராவை கூட விட்டுருங்க, ஆனா சாவ்லா மனுஷன் என்னடா பண்றாரு அவரு, எப்படா விக்கெட் விடுது அவருக்கு தெரியல. அதை எடுத்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார் பாருங்க, அது பயங்கரமா இருக்கு பார்க்கவே. 3 விக்கெட், அதுவும் அன்மு கியூட்டா இருக்காரு, அது வேற விஷயம். ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தாங்கண்ணே பியூஷ் சாவ்லா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி வான்கடையில விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னாரு. ஒரு கடைசி 4-5 மேட்சா நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. பாவம் அவர் நல்லா பண்றாரு, டீம் தான் பண்ண மாட்டேங்க. அவ்வளவுதான். நீ 6வது இடத்துக்கு போன லக்னோவை பத்தி இப்படி பேசுறியே, 10ஆம் இடத்துல கிடக்குற, அதான் என்னால கிடக்குற. ஆனா என்னால 2 டீம் போயிடுச்சுன்றது வருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் ஜிடி 2 வருஷம் உள்ள வந்தாங்க, 2 வருஷம் ஃபைனல் ஆனாங்க, 1 வருஷம் கப் அடிச்சாங்க, 1 வருஷம் ரன்னர் அப், அப்படியே போயிட்டாங்க. 1 வருஷம் என்னால நல்லா அந்த டீம் திரும்ப என்னால கெட்டு நாசமா போய் நிக்கிறத பார்க்கும்போது ஐ ஃபீல் கில்ட்டிடா. சத்தியமா சொல்லுங்க, உங்களுக்கு ஃபீல் கில்ட்டி? கண்ணாடி போட்டிருக்கேன்டா. சரி ஓகே. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் உள்ள வாங்க. ரோஹித் சர்மாவோட ஒரு 60, கடைசியில நமன்தீரோட 60. அவ்வளவுதான். நடுவுல எவனுமே அடிக்கல. ஸ்கை கூட முட்டை அவ்வளவுதான். புதுசு இல்லையே. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து திலக் வர்மா வந்து கையில இன்ஜுரினால ஆட முடியல. அதனாலதான் ரோஹித் சர்மாக்கு ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. ஆமா, அதான் IPL 2024ல அதிக ரன் அடிச்சவங்க மும்பை இந்தியன்ஸ் பேட்ஸ்மேனா பாக்கும்போது ரோஹித் சர்மா எவ்வளவு சொல்லுங்க? 417 ரன் அடிச்சிருக்காரு. திலக் வர்மா 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. நீங்க சொல்லிடுங்க 416. அவ்வளவுதான். இன்னைக்கு இன்ஜுரியால வந்து அவர் ஆடி இருந்தாருன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா மேல வந்திருப்பாரு. பட் ஸ்டில் எப்பவுமே திலக் வர்மா 50 ரனுக்கு மேல அடிச்சாருன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அன்னைக்கு தான். இன்னைக்கு ஒரு ஆடவே இல்லை. பிரச்சனை திலக் வர்மா கிட்ட இல்ல. உனக்கு புரியுதா புரியலையா? தோனியே இங்க வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாலும் நாங்க தோத்துருவோம். விராட் கோலியே வந்து ஓபன் பண்ணி கொடுத்தாலும் நாங்க தோத்துருவோம். தட்ஸ் ஆல் யா, தட்ஸ் ஆல். டீம் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், கேப்டன் ஃபார் ஹர்திக் பாண்டியா. அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு. கண்டிப்பா. சிஎஸ்கே ஆந்தம் கேட்டுட்டு இருக்கேன், ஏன்னா அவங்க தான் ஃபைனல் ஆட போறாங்க. சென்னை சூப்பர் கிங் போனா எப்படி இருக்கும்? நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட இதுக்குள்ள வாங்க. லக்னோ பவுலிங் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா போட்டாங்க. நீனு யாராவது சொல்லிடு. முக்கியமா பிஸ்னா விக்கெட் எடுத்திருந்தாரு. அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருந்தாரு. நவீன் உல்லக் தெரியுமா, விக்கெட் எடுத்தாரு, ஆனா 50 ரன் கொடுத்திருந்தாரு. பாவம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் தான் இருந்தாங்க. அண்ட் வழக்கமா லக்னோ பண்றதை நீங்க மும்பை பண்ணிருந்தாங்க. 8 பவுலர் யூஸ் பண்ணிருந்தாங்க மும்பை. 8 பவுலர்ஸ். இதெல்லாம் ரொம்ப கம்மி. அடுத்த சீசன் பாரு. நீங்க பவுலிங் நல்லா இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. நீ போடவே போடாதங்க. என்ன அடுத்த கபில் தேவ் சொல்றாங்களா, அப்புறம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது? இதுதான்டா, இத சொல்லி தானே அந்த ஆளை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. நல்லாதான் இருந்தா ஹர்திக். அடுத்த கபில் தேவ்னு சொல்லியே பேசனப்பட வந்து நிக்கிறாரு இப்போ. சரி ஓகே, முடிஞ்சு 2024 நாசமாக்கிட்டேன். அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படியே. போயிடலாம். 2025 T20 வேர்ல்ட் கப் அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நீ திரும்ப 2025 தான் பாக்கணும். 2025 பாக்கணுமா? சரி, முதல் மேட்ச் இன்ஜுரி ஆகிக்கிறேன். IPL பணம் வாங்கிட்டு வந்து மேட்ச் அடிக்கிறேன். ஓகே, சந்தோஷம்.